சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, தனியார் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் அரசியல் சார்ந்த பாடல்களும் ஒளிபரப்பக்கூடாது, ஒரு நிகழ்ச்சியில் அதை போடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலையும் ஒரு ஆண்டு விழாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளி மாணவர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மாதிரி தளபதிகளோட பாட்டு போடுறதா, உங்க விஜய் பாட்டு போடுறதா இருக்கட்டும், ஜனநாயகன் பாட்டு போடுறதா இருக்கட்டும், இது அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆரவாரமாகவும் இருக்குது. இதை ஆளும் அரசு பார்க்கவே இது மக்கள் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட் மத்தியிலும் ஒரு வைரலா போகுது. ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்காங்களே மக்கள், விசில் சின்னத்துக்கு பின்னாடி போறாங்களே, தளபதி பின்னாடி போறாங்களே, இதை எப்படிலாம் மட்டுப்படுத்தலாம் நினைக்கலான்றதுனால இந்த ஒரு திருத்தம் கூட கொண்டு வந்திருக்கலான்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க தோணுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த அரசு இந்த அதிகாரத்தை வச்சு இன்னும் இருக்கிற ஒரு மாசமோ இல்ல 2 மாசமோ இந்த காலகட்டத்தை வச்சு இவங்களோட அதிகாரத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, சேப்பாக்கத்துல விசில் கொண்டு போக கூடாது சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேருந்துல உங்க விஜய் பாட்டு ஒரு சம வைரல் ஆச்சு. இப்போ ஒரு அரசு பேருந்துல அதை பாடக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கும் ஒரு தடை வச்சிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் விசில் அடிச்சு தான் கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதையும் ஒரு திமுக காரர் தடை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விசில் அடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ஆளும் அரசுக்கு தளபதி அவர்களும் விசில் சின்னமும் மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. இதை எப்படிலாம் முடக்கலான்றதுக்கான நோக்கம் தான் இதுவா கூட இருக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா மக்கள் மத்தியில தளபதி அவர்களும் விசில் சின்னமும் சென்றடைவத காரணமாகத்தான் இந்த அரசு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, தளபதி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு கிளம்புறாருன்னா ஒரு லைவ்ல ஒவ்வொரு சேனலும் ஒளிபரப்பு பண்றப்போ உங்க விஜய் பாட்டை கண்டினியூவா போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போட ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. லட்சக்கணக்கில் லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஆரவாரமும் இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போ இந்த தளபதி மேல இருக்குது, இந்த மக்கள் இந்த அளவுக்கு பின்னாடி போறாங்களேன்ற ஒரு நோக்கத்தினால ஆளும் அரசுக்கு ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் எங்கெங்கெல்லாம் முட்டுக்கட்ட போடணுமோ அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் நீங்க பிளான் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் தடை போட்டாலும் சரி, மக்கள் மனசுல இருக்கிற தளபதி அவர்களையும் விசில் சின்னத்தையும் எந்த காலத்து கொண்டு யாராலையும் அசைக்கவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 2026 தேர்தல்னாலே தளபதி தான், அண்ணன் விஜய் அவர்கள் தான், விசில் சின்னம் தான், வெற்றி மட்டும் தான்.